ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ரெண்டாவது டாப்பிக்கில் இன்னொரு டாபிக் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். அதாவது ரெண்டாவது டாபிக் வந்து தொடரும் தொடர்பும் அறிதல். அதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன பார்த்தோம் அப்படின்னா தொடரால் குறிக்கப்படும் சான்றோர்கள், அது வந்து பார்த்தோம். இது ரெண்டாவது டாபிக் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். இதில் மேற்கோள்கள் மட்டும் நான் இன்னும் கொடுக்கல, அதை நான் தனியாகவே ஒரு வீடியோவாக கொடுத்துறேன். ஏன்னா அதுவுமே 6th-லேருந்து 10th வரைக்கும் அப்படின்றப்போ அதுவுமே நிறைய வரும். கம்பைன் பண்ணி போட்டால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதனால் நான் வந்து கம்பைன் பண்ணல, தனித்தனியாக தான் வீடியோ வந்து கொடுத்துட்ருக்கேன். இதில் 14 மேற்கணக்கு நூல்கள். ஃபஸ்ட்டு 14 மேற்கணக்கு நூல்கள், அதில் 8 தொகை நூல்கள். 14 மேற்கணக்கு அப்படின்னா 8 தொகை 10 பாட்டு வரும்ல, அதில் 8 தொகை நூல்களில் நற்றிணைக்கு நற்றிணை 400 நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி. இது மட்டும் இல்லாமல் நல் அப்படின்றதும் வரும். நற்றிணை, நல்ல குறுந்தொகை அந்த மாதிரியும் வரும். ஆனால் நியூ புக்கில் வந்து இந்த நல்லுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அதை நான் கொடுக்கல. நற்றிணை 400 நாயக்கர் கால சிற்றிலக்கியத்தின் முன்னோடி. குறுந்தொகைக்கு நல்ல குறுந்தொகை 400 தொகை நூல், இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம். குறுந்தொகை நல்ல குறுந்தொகை 400 தொகை நூல், இறைவனை புலவராக கொண்ட இலக்கியம். ஐங்குறுநூறு அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி. 8 தொகையில் அதிக பாடல்களை கொண்ட நூல். 8 தொகையில் அதிக பாடல்களை கொண்ட நூல் எது அப்படின்னா அது வந்துட்டு ஐங்குறுநூறு. பிற்கால நீதி நூல்களின் முன்னோடி. இது எல்லாமே வந்துட்டு ஐங்குறுநூறு. அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடி, 8 தொகையில் அதிக பாடல்களை கொண்ட நூல், பிற்கால நீதி நூல்களின் முன்னோடி. கலித்தொகை கற்றறிந்தோர் ஏத்தும் களி, இசைப்பாட்டு, இயற்கை இன்பக்களம், கல்வி வளார் கண்ட களி, வெண்பா நடைத்து, 150 களி. அதுக்கப்புறமா பதிற்று 10 சேரர் வரலாற்று பெட்டகம். சேரர்களை பற்றி எந்த நூலில் அதிகமாக சொல்லியிருக்காங்க, சேரர்களை பற்றி குறிப்பிட்டுள்ள நூல் எது அப்படின்னா அது வந்து பதிற்று 10. சேரர் வரலாற்று பெட்டகம் ஆதியும் அந்தமும் இல்லாத நூல், அந்தாதி தொடையால் ஆன நூல். அப்போது அந்தாதி தொடையால் ஆன முதல் நூல் எது அப்படின்னா அது வந்துட்டு ஐங்குறுநூறு, அதாவது முன்னோடி. அந்தாதி இலக்கியத்தின் முன்னோடின்னா ஐங்குறுநூறு. இதுவே அந்தாதி தொடையால் ஆன நூல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து பதிற்று 10. அகநானூறு அகப்பாட்டு, அகம், நெடுந்தொகை, பெருந்தொகை 400. புறநானூறு புறப்பாட்டு, புறம், வீர இலக்கியம், தமிழர் வரலாற்று களஞ்சியம், நந்தா விளக்கம், இன்னொரு திருக்குறள், தமிழர்களின் வீர மகாயுக காவியம், தமிழ் கருவூலம். தமிழர் கருவூலம்னு சொல்லுவாங்க. தமிழர்களின் பண்பாட்டு களஞ்சியம், தமிழர் நாகரிகத்தின் தொன்மை உணர்த்தும் இலக்கியம். இது எல்லாமே புறநானூறுக்கான வேறு அடைமொழிகள். பரிபாடல் ஓங்கு பரிபாடல், தமிழரின் முதல் இசைப்பாடல், பெருங்கலவை நூல், பரிபாட்டு, சங்க இலக்கியம். இதோட வந்துட்டு 8 தொகை நூல்கள் முடியுது. பொதுவாக சங்க இலக்கியம் அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா சான்றோர் செய்யுள், மக்கள் இலக்கியம், திணை இலக்கியம், 14 மேல்கணக்கு நூல்கள். இது எல்லாமே வந்துட்டு சங்க இலக்கியத்துக்கு வழங்கப்படும் வேறு பெயர் இல்லை அடைமொழி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 10 பாட்டு. பொதுவாக 10 பாட்டை அந்த 10 திருமுருக ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை இதெல்லாம் இல்லாமல், இந்த நூல்கள்லாம் தனித்தனியாக இல்லாமல் பொதுவாக 10 பாட்டு அப்படின்னாலே அதுக்கு என்ன அப்படின்னா இயற்கை ஓவியம், பாட்டு, இது எல்லாமே குறிக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா 10 பாட்டு மொத்தமாக. அதில் திருமுருக ஆற்றுப்படை. திருமுருக ஆற்றுப்படை வந்து புலவர் ஆற்றுப்படை, முருகு, கடவுளர் ஆற்றுப்படை. பெரும்பான் ஆற்றுப்படை. பெருமான் ஆற்றுப்படை பாணாறு, மலைப்படுகடாம், கூத்தர் ஆற்றுப்படை. தொகை கிடையாது, 10 பாட்டு.
குறிஞ்சிப்பாட்டு, பெருங்குறிஞ்சி, காப்பியப்பாட்டு, உளவியல் பாட்டு, முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை, பத்துப்பாட்டின் மிகச்சிறிய நூல், பட்டினப்பாலை, வஞ்சி நெடும்பாட்டு. மதுரை காஞ்சி, கூடற்றமிழ், ஒரு குறுங்காவியம், மாநகர் பாட்டு. நெடுநல்வாடை, பெருஞ்சுரங்கம், தமிழ்ச் சுரங்கம். அதுக்கப்புறமா அதோட முடியுது பத்துப்பாட்டு நூல்கள். சங்கம் மருவிய கால இலக்கியம். இந்த நூல்களை இந்த டைமில் வந்ததை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இருண்ட கால இலக்கியம், களப்பிரர் கால இலக்கியம், நீதி நூல்கள், அறநூல்கள் காலம், 14 கீழ்கணக்கு நூல்கள். இது எல்லாமே சங்கம் மருவிய கால இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 14 கீழ்கணக்கு நூல்கள்: நாலடியாரை, வேளாண் வேதம், நீதி இலக்கியம், திருக்குறளின் விளக்கம், 4 அடி 400, குட்டி திருக்குறள். இதெல்லாமே நாலடியாருக்கு வழங்கக்கூடிய அடைமொழிகள். நான்மணிக்கடிகை, கட்டுவடம், கம்பிவடம், ஆபரணம், துண்டம், கடகம். இதெல்லாமே நான்மணிக்கடிகைக்கு. திரிக்கடிகம் மும்மருந்து நூல், ஆசாரக்கோவை, நாற்பால். அதுக்கப்புறமா திருக்குறள்: இயற்கை வாழ்வில்லம், உலகப் பொதுமறை, உத்திரவேதம், தெய்வ நூல், தமிழ்மறை, பொய்யாமொழி, முப்பால், ஈரடி வெண்பா, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, வான்மறை, நீதி நூல். இதெல்லாமே திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய அடைமொழிகள். அதுக்கப்புறமா பழமொழி: முதுமொழி, மூதுரை, உலக வசனம், வாக்குண்டாம், பழமொழி 400. முதுமொழி காஞ்சி, அறவுரை கோவை. நாலடியாரும் திருக்குறளும் 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நால் அப்படின்றது நாலடியார், 2ம் அப்படின்றது திருக்குறள். கைநிலை, 5 60. கைநிலை 5 60. ஏலாதி, குட்டி திருக்குறள். ஐம்பெருங்காப்பியங்கள். ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம், முதல் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம், சமுதாய காப்பியம், தமிழ் தேசிய காப்பியம், தொடர்நிலை செய்யுள், பேசும் காப்பியம், பெண்ணின் பெருமை, உரையிடப்பட்ட பாட்டுடை செய்யுள், தமிழ் தாயின் கார்சிலம்பாய் திகழும் காப்பியம். இது எல்லாமே சிலப்பதிகாரம். மணிமேகலை, துறவு நூல், பௌத்த காப்பியம், அறக்காப்பியம், சீர்திருத்த காப்பியம். மணிமேகலை துறவு. சிலப்பதிகாரம், மணிமேகலை ரெண்டு நூல்களையும் எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னா, இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள், இரட்டை காப்பியம். அதுக்கப்புறம் மணிமேகலை, குண்டலகேசி, பௌத்த காப்பியங்கள். பௌத்த காப்பியங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா மணிமேகலையும் குண்டலகேசியும். அதுக்கப்புறம் சீவக சிந்தாமணி, மணநூல், காமநூல், இயற்கை தவம். வளையாபதி, ஒற்றுமை காப்பியம். அதுக்கப்புறமா ஐஞ்சிறுகாப்பியங்களில் ஒன்று மட்டும் நீலகேசி. நீலகேசியை நீலம், நீலகேசி திரட்டு இப்படி குறிப்பிடுவாங்க. இதெல்லாமே மற்ற நூல்கள். 4000 திவ்ய பிரபந்தம், திராவிட வேதம், தமிழ் வேதம், வைணவர்களின் தமிழ் வேதம். திருவாசகம், அழகிய வாய்மொழி, தெய்வத்தன்மை பொருந்திய வாய்மொழி. திருமந்திரம், தமிழர் வேதம், தமிழ் 3000. திருப்பாவை, ஆண்டாள் பாவைப்பாட்டு. தேவாரம், திருவாசகம், திருவாய்மொழி. இந்த 3 நூலையும் சேர்த்து இயற்கை இறையுள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. திருவிசைப்பா, இசைப்பா. திருக்கைலாய ஞான உலா, குட்டி திருவாசகம், ஆதி உலா, தெய்வ உலா, ஞான உலா.
கம்பராமாயணமும் திருக்குறளும். தமிழுக்கு கதி. தமிழுக்கு கதி எது அப்படின்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். இதில் கதியில் கா அப்படின்றது கம்பராமாயணத்தையும், தி அப்படின்றது திருக்குறளையும் குறிப்பிடும். ஸோ தமிழுக்கு கதி கம்பராமாயணம் திருக்குறள். பெரிய புராணம். திருத்தொண்டர் புராணம், 63 புராணம், பக்தி இலக்கியம், இயற்கை, அன்பு. பெரிய புராணம். அகத்தியம் மூல நூல், முதல் நூல், முதல் இலக்கண நூல். கருணாமித்ர சாகரம் இசை பேரிலக்கணம். திருவாய்மொழி சாமவேதம், செந்தமிழ் வேதம், திராவிட வேதம். திருக்கோவையார் அந்தன் ஆபரணம், காமநன்னூல், நம்பி அகப்பொருள், அகப்பொருள் விளக்கம். குறவஞ்சி குறம், குறவஞ்சி நாடகம், குறவஞ்சி நாட்டியம். கலம்பகம் 18 உறுப்புகள் கலந்து பாடப்படும் நூல், 96 வகை சிற்றிலக்கிய நூல். நந்திக்கலம்பகம் தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம். கலிங்கத்து பரணி, பரணிக்கோர் ஜெயங்கொண்டார், முதல் பரணி. உலா, உலாப்புரம். பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை குறிக்கும் நூல், குழந்தை இலக்கியம். குற்றால குறவஞ்சி, குறத்திப்பாட்டு, குறம், குறவஞ்சி நாடகம். பள்ளு உழத்திப்பாட்டு, புலன் என்னும் சிற்றிலக்கிய வகை. பள்ளு உழத்திப்பாட்டு, புலன் என்னும் சிற்றிலக்கிய வகை. குற்றால குறவஞ்சியை குறத்திப்பாட்டு, குறம், குறவஞ்சி நாடகம் இப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளைத்தமிழ் 10 பருவங்களை குறிக்கும் நூல், குழந்தை இலக்கியம். அதுக்கப்புறமா முக்கூடர் பள்ளு, இதுவும் உழத்திப்பாட்டு அப்படின்னுவாங்க. பள்ளு அப்படின்றது உழத்திப்பாட்டு தான். அந்த பல்லுல தானே முக்கூடர் பள்ளு வரும். முத்தல் ஆயிரம், புறத்திரட்டு, நன்னூல், சிற்றதிகாரம். நேமிநாதம் சின்னூல். இப்போது நன்னூல் வேற, சின்னூல் வேற. நன்னூலுக்கு அடைமொழி என்ன அப்படின்னா சிற்றதிகாரம். நேமிநாதத்துக்கு தான் சின்னூல். தொல்காப்பியம், திருக்குறள். இது தமிழரின் இரு கண்கள். நம்ம நாலடியார் பார்த்துருப்போம். நாலடியார், அதுக்கப்புறமா திருக்குறள் பார்த்துருப்போம். இது இதை குறிப்பிடுறது என்ன அப்படின்னா நாலும் இரண்டும் அப்படின்னு பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் தமிழுக்கு கதி பார்த்துருப்போம். இதில் கா கம்பராமாயணம், தீ திருக்குறள். அதுக்கப்புறம் தொல்காப்பியமும் திருக்குறளும் தமிழரோட இரு கண்கள். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவாரம், திருவாசகம், இயற்கை, இறையருள். தொன்னூல் விளக்கம், குட்டி தொல்காப்பியம், விவிலியம், சத்தியவேதம், பெருங்கதை, கொங்குவேளிர் மாக்கதை, அகவர் காப்பியம், தாயுமானவர் பாடல்கள், தமிழ் மொழியின் உபநிடதம். தகடூர் யாத்திரை, போர்க்காவியம், வெற்றி வேர்க்கை, நருந்தொகை, திராவிட வேதம், தமிழ்மறை வேதம், திருவாய்மொழி. வெற்றி வேர்க்கைக்கு நருந்தொகை, திராவிட வேதம், தமிழ்மறை வேதம், திருவாய்மொழி. ராமாயணம், ராமக்கதை, ராமாவதாரம், கம்பச்சித்திரம், இயற்கை, பரிணாமம். மகாபாரதம் 5வது வேதம். ராமாயணம், மகாபாரதம் இதிகாசங்கள். பன்னிரு பாட்டியல், வெண்பா பாட்டியல். சிவஞானபோதம், பேருரை, சிவஞான மாப்பாடியம். இலக்கண விளக்கம், குட்டி தொல்காப்பியம். திருக்கவை, பதிற்றுப்பத்தாந்தாதி, குட்டி திருவாசகம். கம்பராமாயணம், வழிநூல். தேம்பாவணி, கிறிஸ்தவர்களின் களஞ்சியம்.
மூதுரை வாக்குண்டாம். நம்ம வந்து மொத்தம் பார்த்தாச்சு. அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்தாச்சு. இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.